இதெல்லாம் போக நமக்கு வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் வரும். இதெல்லாம் தாண்டி எக்ஸ்ட்ரா ஃபீஸஸும் என்னாச்சு பார்த்தா சார்ஜஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது எந்த காலேஜில் எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் வந்து அதிகமாக சார்ஜ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சு நீங்கள் போடணும். சரியா? அதனால தான் ஒரு நெட் சென்டரில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போடுறத விட ஒரு அதாவது இந்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோ இல்லை அந்த காலேஜ் பற்றின ஃபெசிலிட்டிஸோ இதை மாதிரி நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட நீங்கள் ஒரு கைடன்ஸ் வச்சு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா எல்லாமே என்ன நினைக்கிறேன், சாய்ஸ் ஃபில்லிங் போட போகிறாங்க, காலேஜ் கிடைக்கும் போது இதில் போய் என்னப்பா கைடன்ஸ் பண்ணுறதுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இந்த மாதிரி நிறைய இருக்குது. சரியா? எந்த காலேஜில் நமக்கு வந்து ஃபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீஸ் தான் இங்கே ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட் வந்து இந்த ஃபீஸை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வந்து நிறைய காலேஜஸில் அதிகமாக வாங்குவாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா முக்கியமான இன்டிமேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே உங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். என்ன அப்படின்னா, அதாவது இந்த நியூ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்டேட் வந்து நிறைய பேருக்கு தெரியலை. சார் என்ன சார் மேனேஜ்மெண்ட் நீங்கள் சொல்கிற ஃபீஸை பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் டீம்டு யூனிவர்சிட்டியுமே ரொம்ப நெருங்கி வந்தது சார். அப்போ நாங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியே போட்டுடலாமே போலயே, எதுக்கு நாங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போடுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்மள்கிட்ட கேட்குறீங்க. அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, அதுக்கப்புறம் எஸ்சிசி இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இந்த வருஷம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களோட ஃபீஸை வந்து நாங்கள் ஸ்காலர்ஷிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய காலேஜஸில் என்னாச்சு பண்ணால் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் போகும்போது ஃபஸ்ட் இயர் ஃபீஸை மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வர ஸ்காலர்ஷிப் வந்து ஜனவரி, பிப்ரவரி இந்த டைமில் வரனால அவங்க வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தான் ஸ்காலர்ஷிப் வரும். சரியா? அதனால் அதை எடுத்து நீங்கள் பே பண்ணாலும் சரி இல்லை நீங்களே வச்சுட்டாலும் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஃபீஸை நீங்கள் பே பண்ண சொல்லுவாங்க. ஆனால் 15 லட்சங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட். அப்படிங்கிற பட்சத்தில் பே பண்ண முடியாது அப்படிங்கிற ரிக்வஸ்ட் வந்து நீங்கள் கொடுத்து அதை என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த கேட்டகரி, அதாவது நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரியில் வந்து மேனேஜ்மெண்ட் கிடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு மார்க் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கவர்மெண்ட் அதாவது கவர்மெண்ட் வித் ப்ரைவேட் காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? அதில் ஒரு மிக முக்கியமான ரோல் பிளே இருக்குது கவர்மெண்ட்னால. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். சரியா? ஏன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லும் போது அதில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மார்க் வந்து ஒரு 380, சரியா, இல்லை ஒரு 370 அதுக்கு மேலேயாவது இருந்தால் தான் வந்து நமக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நமக்கு கிடைக்கிறதுக்கே வாய்ப்புகள் வந்து அதிகம். ஓகே, இப்போ அப்டேட்டட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் ஹெல்ப்போ இல்லை அட்மிஷன் ஹெல்ப்போ நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் உடனே தொடர்பு கொள்ளுங்க. நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, இப்போ பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்க, பிஎஸ்ஜியில் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் போனீங்க அப்படின்னா 4.5 லட்ச ரூபா. சரியா? மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 15 லட்ச ரூபா. என்ஆர்ஐயில் போனீங்க அப்படின்னா 27 லட்சம். என்ஆர்ஐ லேப்ஸ் வந்து இந்த வருஷம் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் கற்பக விநாயகம் வந்து பார்த்தீங்கன்னா 4,35,000 ரூபா. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 15 லட்சம், என்ஆர்ஐ கோட்டாவுக்கு 27 லட்சம். கற்பகம் காலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4,40,000 ரூபா. மேனேஜ்மெண்ட் கோட்டா 15, என்ஆர்ஐ 27. அன்னபூர்ணா காலேஜ் 4,35,000, மேனேஜ்மெண்ட் கோட்டா 15, அதுக்கப்புறம் என்ஆர்ஐ 27. வேலம்மாள் வந்து பார்த்திங்கன்னா 4,40,000 கவர்மெண்ட் கோட்டா, 15, 27. சரி, அதுக்கப்புறம் எஸ்ஆர்எம் திருச்சி வந்து பார்த்திங்கனாலும் 4,50,000 ரூபா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 15 லட்சம், அங்கே வந்து 27 லட்சம். சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. பனிமலர் மெடிக்கல் காலேஜ் 4,50,000 ரூபா. அதுக்கப்புறம் இங்கே வந்து 15 லட்சம். சரியா? அதுக்கப்புறம் இங்கே 27. அதுக்கப்புறம் மாதா மெடிக்கல் காலேஜ் 4,35,000 கவர்மெண்ட் கோட்டா, 15 லட்சம் மேனேஜ்மெண்ட் கோட்டா. என்ஆர்ஐக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா 27 லட்சம். முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 4,35,000 ரூபா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 15 லட்சம், இங்கே 27 லட்சம். தனலட்சுமி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் வந்து 4,50,000 ரூபா. இங்கே 15 லட்சம், இங்கே 27 லட்சம். ஸ்ரீ மூகாம்பிகா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 4,40,000, இங்கே 15 லட்சம், இங்கே 27 லட்சம். சரியா? தாகூர் மெடிக்கல் காலேஜ் 4,35,000, இங்கே 15, 27. மேல்மருவத்தூர் 4,5 லட்சம், இங்கே 15, இங்கே 27. சரியா? சுவாமி விவேகானந்தா வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாவில் 4,5 லட்சம், அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 15 லட்சம், என்ஆர்ஐயில் 27 லட்சம். சரியா? அதுக்கப்புறம் அருணை மெடிக்கல் காலேஜ் 4,5 லட்சம், இங்கே 15 லட்சம், இங்கே 27. சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜில் 4,5 லட்சம், 15 லட்சம், இங்கே 27 லட்சம். இந்திரா மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூரில் இருக்கக்கூடிய காலேஜ், இங்கே வந்து 4,5 லட்சம், என்ஆர்ஐயில் வந்தீங்க 27 லட்சம், அதே மேனேஜ்மெண்ட்டில் வந்தீங்கன்னா 15. பிஎஸ்பி, இந்த பிஎஸ்பி காலேஜில் தான் 50 சீட் என்னாச்சு பார்த்தா குறைச்சிருக்காங்க. இது எப்படினாலும் மேக்ஸிமம் வந்து செகண்ட் ரவுண்டோ இல்லை தேர்ட் ரவுண்டோ அந்த 50 சீட்டு திரும்ப நமக்கு ரீட்டைன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் காலேஜ்லேருந்து ட்ரை பண்ணுவாங்க, பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. சரியா? அதுக்கப்புறம் கேஎம்சிஹெச் வந்து பார்த்திங்கன்னா 4,35,000, சாரி
கவர்மெண்ட் கோட்டாவில் வந்தீங்கன்னா இங்கே 15,00,000 இங்கே 27,00,000. நந்தா காலேஜில் 4,50,000 15 27. அன்னை மெடிக்கல் காலேஜ் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 4,50,000 15 27. சரியா, இதெல்லாம் வந்து நமக்கு இருக்கிற ப்ரைவேட் காலேஜஸ். சரியா, ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கக்கூடியது. அடுத்து ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சரியா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா ஸ்ரீனிவாசன்லேயே 2 இருக்கும். அதான் சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ், அதே மாதிரி தனலட்சுமி சீனிவாசன். சரியா, அப்போ ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 5,40,000 கவர்மெண்ட் கோட்டாவில் போனீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனீங்கன்னா 16,20,000. சரியா, என்ஆர்ஐயில் போனீங்கன்னா 30,00,000. இதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் தனலட்சுமி சீனிவாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,40,000. இங்கே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 16,20,000. இங்கே என்ஆர்ஐயில் 30,00,000. சரியா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் அண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5,40,000. இங்கே 16,20. அதுக்கப்புறம் இங்கே 30,00,000. சரியா, கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5,40,000. இங்கே 16,20,000. இங்கே 30,00,000. சரியா, இதெல்லாம் போக நமக்கு வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் வரும். இதெல்லாம் தாண்டி எக்ஸ்ட்ரா ஃபீஸஸும் என்னாச்சு பார்த்தா சார்ஜஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது எந்த காலேஜில் எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் வந்து அதிகமாக சார்ஜ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சு நீங்கள் போடணும். சரியா, அதனால தான் ஒரு நெட் சென்டரில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போடுறத விட அதாவது இந்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோ இல்லை அந்த காலேஜை பற்றின ஃபெசிலிட்டிஸோ இதை மாதிரி நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட நீங்கள் ஒரு கைடன்ஸ் வச்சு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா எல்லா பேர் என்ன நினைக்கிறேன், சாய்ஸ் ஃபில்லிங் போட போகிறாங்க, காலேஜ் கிடைக்க போகுது, இதில் போய் என்னப்பா கைடன்ஸ் பண்ணுறதுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இந்த மாதிரி நிறையா இருக்குது. சரியா, எந்த காலேஜில் நமக்கு வந்து ஃபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீஸ் தான் இங்கே ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட் வந்து இந்த ஃபீஸை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வந்து நிறையா காலேஜஸில் அதிகமாக வாங்குவாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் கண்டிப்பாக ஒரு ஆளை கூட வச்சுட்டு நீங்கள் என்னாச்சு கைடன்ஸ் வச்சு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போடுங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.